வணக்கம். களத்தை மறக்கலாமா, தமிழ் நிலத்தை மறக்கலாமா என தனது கம்பீர குரலால் உலக தமிழர்களை தட்டி எழுப்பி ஈழ விடுதலை போரின் வீரத்தையும் வலிகளையும் பாடல்களாக உலகத்தின் செவிகளுக்கு கொண்டு சேர்த்த பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா ஐயாவின் குரல் இன்று மௌனமாகியது. தமிழ் தேசியத்தின் மீதும் ஈழ விடுதலை மீதும் அவர் கொண்டிருந்த பற்று ஈடு இணையற்றது. தேனிசை செல்லப்பா இசையை மட்டுமல்ல, மனித நேயத்தையும் தனது வாழ்வில் முன்னிறுத்தியவர். குறிப்பாக ஈழத் தமிழர்களின் உரிமைசார் போராட்டங்கள், துயரங்கள் போன்றவற்றில் அவர் எடுத்த துணிச்சலான ஆதரவு நிலைப்பாடு என்றும் நினைவில் நிலைத்திருக்கும். சினிமா துறையில் பல அரிய வாய்ப்புகள் கிடைத்த போதும் கொண்ட கொள்கைக்காக இறுதி வரை தமிழ் தேசியத்திற்காய் வாழ்ந்தார். தன் குரல் மூலம் மட்டுமல்லாது தனது கருத்து, உணர்வு, செயலாகியவற்றின் வழியாகவும் ஈழத் தமிழர்களின் வலியை உலகிற்கு எடுத்துரைத்தவர். அவரது பாடல்கள் பலரின் மனதில் நம்பிக்கையும் ஆறுதலையும் விதைத்தன. கலைஞனாக மட்டுமல்ல, ஒரு உணர்வுள்ள மனிதராகவும் ஒரு உறுதியான தமிழ் தேசிய ஆதரவாளராகவும் அவர் வாழ்ந்த காலங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அவரின் குரல் மௌனமானாலும் அவர் எழுப்பிய உணர்வுகள் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உணர்ச்சிகளால் எங்களை நிமிர வைத்த அந்த மகா கலைஞனுக்கு ஈழத் தமிழர்களின் புகழ் வணக்கம். நன்றி.